ஒரு பேசுகிற வாழ்க்கையை செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தது இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா. இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னோட சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே, இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்கே வந்து ராஜ்மோகன் சார், உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் அவன் வில்லன்களாக வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுங்க, கண்ணு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்கிறேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவாக இருக்குது அண்ணனோட இது. நீங்கள் பார்ப்பீங்க, அந்த விடுதலை 1 பார்த்தீங்க இல்லையா, இப்போ விடுதலை 2ல் பார்ப்பீங்க. அவரோட அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள். உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே, வழக்கம்போண்ணே. நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாவுக்குள்ள அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சேர்த்துனானே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னே. சாரி, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தாலும் நான் நீங்கள் சீனியர் அடிப்படையில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தால், நானும் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்கே போய் நடத்திக்கிட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க, எங்கே போய் உட்காருன்னு தெரியாது. மழை வந்து ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ நீ வந்தால் அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார். இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன். உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன், செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் அண்ணன், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, எங்கே ஆரம்பித்து எங்கேயும் வந்து நின்றுருக்கு. இது எல்லாமே ஒன்றுமில்லை, இறைவன் தான். வெற்றி சமத்துக்கு நம்பிக்கை தான், அவர் வச்சுருக்காரு. ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி, அதை எங்கே போய் முடிக்குது அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, அது நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு எண்ணம் போல்னே. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு விடுதலை 2 உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்கண்ணே. பவான் சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பண்ணிருக்கு, ரொம்ப சந்தோஷம். அண்ணா பட்டினம், உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணே நன்றிங்கண்ணே. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்போ நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவல் அது உண்மைக்கு. அதாவது டைலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக